ஹலோ நண்பர்களே, வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் என்ன ஆகும்னா, கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். அதாவது இன்றைக்கான ஒரு தரமான ஒரு மாசான கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். அதாவது 12/11/2025க்கான தனலக்ஷ்மி 26 தான் குலுக்கல் நம்பர். நமக்கு நாளைக்கான ஒரு சூப்பர் கெஸ்ஸிங் எடுத்து கொடுக்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிறது வந்து புரியும். நம்ம தொடர்ச்சியாக வந்து ஆல் போர்டு சிங்கிள் நம்பர் தான் கொடுப்போம். ஆல் போர்டில் நிறைய பேர் வின்னிங் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுபோல் நம்ம வந்து நாளைக்கான ஒரு தரமான ஒரு கெஸ்ஸிங் எடுத்து கொடுக்கறதுக்கு முன்னாடி சேனலை மட்டும் சப்போர்ட் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தோம்னா ஆல் போர்டு தான் ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போகிறோம். ஆல் போர்டு நம்பர் பார்த்தோம்னா ஒரு பெஸ்ட்டான ஒரு கணிப்பு தான் பார்க்க போகிறோம். என்னை பொறுத்தவரையிலும் ஆல் போர்டு நம்பர், அதாவது இன்றைய ஆட்டத்தில் நாளைய ஆட்டத்தில் ஆல் போர்டு வந்து நமக்கு 9 இல்லாமல் ஆட்டம் கிடையாது நண்பா. 9 நிச்சயம் வந்து இறங்கக்கூடிய ஒரு நம்பர் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு. 9 நமக்கு சான்சஸ் வந்து அதிகபட்ச வாய்ப்பு வந்து இருக்குது. என்னோடய கணிப்பில் நான் வந்து ஆல் போர்டு சிங்கிள் நம்பர் தான் எடுப்பேன். எல்லோரும் மாதிரியும் 2-3 நம்பர்லாம் எடுக்க மாட்டோம். 9 நிச்சயம் வந்து வரக்கூடிய ஒரு கேரண்டியான ஒரு பெஸ்ட்டு நம்பராக சொல்லுவேன்னா 9. இந்த 9 நமக்கு எந்த போர்டில் சிங்கிள் டிஜிட்டில் வருது அப்படிங்கிறத சொல்கிறேன். உங்கள் கணிப்பில் இருந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். இப்போ சிங்கிள் டிஜிட்டில் வரக்கூடிய பெஸ்ட்டு 2 நம்பர் தான் பார்க்க போகிறோம். ஏ போர்டு நாளைய ஆட்டத்தில் ஏ போர்டில் வரக்கூடிய பெஸ்ட்டு நம்பர். அதாவது நமக்கு 9 ஏ போர்டில் இறங்கக்கூடிய ஒரு வேல்யூபிளான நம்பராக இருக்கும். என்னை பொறுத்தவரையிலும் 9 முழுக்க நமக்கு வந்து பாக்ஸை பொறுத்தவரையிலும் நமக்கு டபுள்ஸு அடப்பு நம்பர் ஏசியில் வர வாய்ப்பு இருக்குது. அதன் போல் ஏபியில் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகபட்ச சான்சஸ் வந்து இருக்குது. அதனால தான் கொடுத்து வச்சுருக்கோம். 9 வரும். அந்த 9 வராத பட்சத்தில் சப்போர்ட் நம்பராக வரக்கூடிய நம்பரு 7. இதுதான் என்னோடய பெஸ்ட்டான ஒரு கணிப்பு நம்பராக இருக்கும். என்னை பொறுத்தவரையிலும் 7, 9, 7 வந்து ஏ போர்டில் நிச்சயம் வந்து இறங்கக்கூடிய ஒரு நம்பராக இருக்கும். பெஸ்ட்டு நம்பர். பி போர்டை பொறுத்தவரையிலும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நம்பர் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு 1 இறங்கக்கூடிய ஒரு சான்சஸ் அதிகபட்ச வாய்ப்பு வந்து இருக்குது. 1 ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பர் தான் சொல்லுவேன். இந்த 1 நமக்கு 100% இறங்கக்கூடிய ஒரு வேல்யூபிளான நம்பராக இருக்கும். உங்கள் கணிப்பில் இந்த பி போர்டில் 1 வருது அப்படிங்கிறத தாராளமாக வச்சுக்கலாம். கட்டாயப்படுத்த கிடையாது. இது என்னோடய கெஸ்ஸிங்கில் மட்டும் தான் கொடுக்கணும். ஒன்லி கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் மட்டும் தான் 1 நிச்சயம் வந்து வரக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது. அந்த 1 வராத பட்சத்தில் சப்போர்ட் நம்பராக வரக்கூடிய நம்பர் பார்த்தோம்னா 2. இதுதான் என்னோடய கெஸ்ஸிங்கில் பி போர்டில் வரக்கூடிய பெஸ்ட் நம்பர். 1 வரும். அந்த 1 வராத சப்போர்ட்டாக வரக்கூடிய நம்பர் பார்த்தோம்னா 2. அதே போல் சி போர்டில் வரக்கூடிய பெஸ்ட்டு நம்பர் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து சி போர்டில் நமக்கு சொன்ன இம்பார்ட்டன்ட் நம்பர் அப்படிங்கிறது 4 இறங்கக்கூடிய ஒரு வேல்யூபிளான ஒரு நம்பராக இருக்கும். சி போர்டை பொறுத்தவரையிலும் நமக்கு 4 ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பர் தான் சொல்லுவேன்னா. அந்த 4 வராத பட்சத்தில் சப்போர்ட்டாக வரக்கூடிய ஒரு பெஸ்ட்டு நம்பர் அப்படிங்கிற பட்சத்தில் 3. இந்த ரிலேட்டடாக தான் நமக்கு வந்து நாளைக்கு வந்து ரிசல்ட்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது. என்னை பொறுத்தவரையிலும் அதிக கெஸ்ஸிங் நம்பர்லாம் நம்ம கொடுக்குறதில்ல. குறைந்தபட்ச நம்பர் கொடுத்து ஒரு தரமான வின்னிங் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். அதே போல் சி போர்டில் 4 வந்து வரும். 4 வராத பட்சத்தில் 3 தான் வரும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். 2 கெஸ்ஸிங்கில் வரக்கூடிய பெஸ்ட்டு நம்பர் இதுதான். அதன் போல் நமக்கு வந்து பாக்ஸ் நம்பர் நல்லா தெளிவாக பார்த்துக்கங்க. நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டு நம்பரை வந்து இன்றைக்கி எடுக்க போகிறேன். நாளைக்கு இது போல் தான் ரிசல்ட் வந்து வரும். என்னை பொறுத்தவரையிலும் 997 இந்த நம்பர் உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் நீங்கள் அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நாளைய ரிசல்ட்டில் இந்த டபுள்ஸு நிச்சயம் வந்து வரக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். உங்கள் கணிப்புலையும் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். அதே போல் 339 இந்த ரிலேட்டடாகவும் நமக்கு வந்து வாய்ப்பு வந்து இருக்குங்க. நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். நமக்கு வந்து டபுள்ஸு எடுத்தோம்னா நமக்கு சார்ட் வழியாகவும் நமக்கு வரக்கூடிய தனலக்ஷ்மி 26 குழுக்களில் வரக்கூடிய பெஸ்ட்டு நம்பர் இது தான். உங்கள் கணிப்பில் இது போல் நம்பர் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். 997, 339, அதே போல் 773 இந்த ரிலேட்டடாக தான் நமக்கு வந்து ரிசல்ட்டு நாளைக்கு ஆட்டத்தில் இருக்க போகுது. அதனால தான் கொடுத்து வச்சுருக்கேன். உங்கள் கணிப்பில் இருந்தால் தாராளமாக வச்சுக்கலாம். 698, அதே போல் 832,
374. இதுதான் என்னோடய ஆட்டத்தில் வரக்கூடிய பெஸ்ட்டு நம்பராக இருக்க போகுது. நன்றி வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோவில் வெற்றியோட பார்க்கலாம். நன்றி வணக்கம்.